அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்முக பரணி இவங்க ரெண்டு பேருமே பக்காவா ஒரு பிளானை போட்டு சவுந்தரபாண்டி வீட்டுல இருந்து முத்துப்பாண்டிய வேற ஒரு ஊருக்கு கேம்புக்கு அனுப்பிட்டாங்க. தனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியா, எசக்கி, சிவபாலன் மூணு பேரையுமே கழுத்தை பிடிச்சு சவுந்தரபாண்டி வீட்டை விட்டு தள்ளியாடுறாங்க. சாப்பிடறதுக்கு வழி இல்லாம சவுந்தரபாண்டி சனியன்ட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. டே சனியா, டெய்லி நான் உன் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன், பேசாம உன் பொண்டாட்டிக்கு நான் காசை கொடுத்தாரேன். ஹோட்டல்ல சாப்பிட்ற சாப்பாடு என்ன ரேட் ஆகுதோ அதே ரேட்டை உனக்கு நான் கொடுத்தாரேன். நான் டெய்லி உங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா, நான் பஞ்சுவை நல்லா உங்களுக்கு சமையலை சமைச்சு போட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சனியனும். பஞ்சாயத்துல வந்து உண்மைய சொல்லாததுனால சண்முகம் கோவப்பட்டு சனியனை அருவாளை எடுத்துட்டு ஊரா துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் உடன்கூடி வெட்டிக்கல இவங்க ரெண்டு பேருமே சனியனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, உங்க ஐயா உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? தான் பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்பிட்டு உங்க வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி உன் பொண்டாட்டி கூட அங்க கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது தெரியாம நீ என்னடானா அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இதனால கோவப்பட்ட சனியன் வீட்டுக்கு வர்றாங்க. அப்பதான் பஞ்சு சவுந்தரபாண்டி உதட்டுல இருக்கிற சாப்பாடெல்லாம் தன்னோட முந்தாங்கிய வச்சு தடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத சனிய பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னையா, நான் உங்களுக்கு உதவி செய்ய நினைச்ச நீ என்னோட வாழ்க்கைக்கே மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. டே சனியா, அந்த சூடாமணி உத்தமி தான், பத்தினி தான். நான் தான் ஒரு கொலையை செஞ்சு அவளை ஊரை விட்டு அனுப்பி வச்சேன். அவ இத்தனை வருஷமா கேரளால ஜெயில தான் இருந்தா. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாம நான் தான் மறைச்சு வச்சிருந்தேன். இதுதான் உண்மை. இவ்வளவு நாளா நான் தான் அவன் நடத்த கட்டவ ஓடி போனவன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சது நான் தான். அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதை ஒளிஞ்சிருந்து சண்முக குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கேட்டாடுறாங்க. பத்தாததுக்கு ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆட்களையும் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை கேட்க வச்சாடுறாங்க சண்முகம். சூடாமணி பத்தினி அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு. சவுந்தரபாண்டி கொலகாரம் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துருச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.